நைட் நேரத்துல தெரு வீதியில ஒரு ரேடியோ படிக்கிட்டு இருக்கு. ஒரு பொண்ணு போன் யூஸ் பண்ணிக்கிட்டே தெரு ஓரமா நடந்து வந்துகிட்டு இருக்கான். திடீர்னு அந்த ரேடியோ பிரேக் ஆகி வேற ஒரு மியூசிக் ஓடுது. அந்த மியூசிக் கேட்டுக்கிட்டே ஒரு லேடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு போன் எடுத்து அந்த வீடியோ பிடிக்கிறா. திடீர்னு அந்த மியூசிக் ஸ்டாப் ஆயிடுச்சு. அந்த லேடியை பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. பின்ன கையில ஒரு கத்தி வேற வச்சிருக்காங்க. நேரா அந்த பொண்ணை பார்த்து ஓடி வந்து கொலை பண்ண வராங்க. இந்த பொண்ணும் நேரா ஓடி போறான். இந்த லேடியை பின்னாடியே துரத்துக்கிட்டே வராங்க. நேரா போய் ஒரு பூந்தொட்டிக்கிட்ட ஒளிஞ்சுக்கிறா. இந்த லேடியும் வந்து பாக்குறாங்க, யாருமே இல்லை. பின்னாடி திரும்பி பாக்குறாங்க, அந்த பொண்ணு ஒளிஞ்சிருக்கான். மறுபடியும் அந்த லேடி வந்து அந்த பொண்ணை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு ஓடுறான். அவன் எங்க போனாலும் அந்த லேடி விடுற மாதிரி தெரியல. கடைசியில் ஒரு வழியா தன்னோட வீட்டுக்குள்ள வந்துடுறா. வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தானா டேப் ஆன் ஆகுது. மறுபடியும் அதே மியூசிக் ஓடுது. இந்த லேடி அந்த பொண்ணு பின்னாடி தான் நிக்கிறாங்க. அப்படியே அவளை பிடிச்சி கொள்றாங்க. ஒரு பொண்ணு குப்பையெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு அந்த தெருவுல இருந்து வெளியே வந்துகிட்டு இருக்கா. ஒரு ரேடியோ தானா ஆன் ஆகுது. அதுல ஒரு மியூசிக் ஓடுது. பக்கத்துல அந்த ஒரு லேடி நான் அந்த மியூசிக் கேட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாதனமா இதை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேடியோவை கீழே வச்சுட்டு அவ போயிடுறா. பக்கத்துல ஹோட்டல்ல வேலை பார்க்குற ஒருத்தன் ஒரு குப்பையெல்லாம் எடுத்துட்டு வந்து குப்பை தொட்டில போடுறான். அந்த ரேடியோ வந்து ஆன் ஆகி ஆடிக்கிட்டு இருக்கு. இந்த ரேடியோ ஆன் ஆகி அதுல மியூசிக் ஓடுது. பக்கத்துல அந்த ஒரு லேடி நான் அந்த மியூசிக் கேட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இவனும் போனை எடுத்து வீடியோ பிடிக்கிறான். கடைசியில அந்த வீடியோ பிடிச்சிக்கிட்டே வந்து அந்த ரேடியோவை தட்டி விட்டுறான். அந்த மியூசிக் ஆஃப் ஆயிடுச்சு. திட்டிட்டு பக்கத்துல அந்த லேடி வந்து நிக்கிறாங்க. இப்படி கொஞ்சம் பயப்படுறான். கையில வேற கத்தி எடுக்கிறாங்க. இவனும் அந்த ஹோட்டலுக்குள்ள போலான்னு போறான். அந்த டோரை யாருமே திறக்க மாட்டேங்கிறாங்க. அந்த லேடியும் இவனை குத்த வந்துட்டாங்க. இவனும் ஜம்படி கீழே இறங்கிறான். அந்த லேடியும் படியில இருந்து கீழே இறங்கி போய் அவனுக்கு கொலை பண்ண போறாங்க. இவனும் மறுபடியும் மேலே ஏறிக்கிறான். மறுபடியும் அந்த லேடி படி வழியா மேலே ஏறி போறாங்க. மறுபடியும் வெங்கில இறங்கிடுறான். கடைசியில இந்த லேடி வந்து ஒரு இடத்துல நிக்கிறாங்க. இவனும் பயந்துக்கிட்டு வேற இடத்துக்கு ஓடி போறான். பின்னாடியே அந்த லேடியும் துரத்துக்கிட்டு வராங்க. கடைசியில ஒரு கார் பார்க்கிங்ல வந்து ஒரு காருக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிறான். இந்த லேடியும் நேரா அவனை தேடியே போறாங்க. கடைசியில அந்த லேடி வெளியே போயிட்டாங்க. இவனும் கார் பார்க்கிங்ல இருந்து வெளியே வர்றான். ஒரு கார் கண்ணாடி தானாவே திறக்குது. அதுல மியூசிக் ஓடுது. அந்த லேடி அந்த மியூசிக் கேட்டுக்கிட்டே அவன் பின்னாடி தான் வந்து நிக்கிறாங்க. அப்படியே அவனை பிடிச்சி கொலை பண்ணிடுறாங்க. ஒரு பையனும் பொண்ணும் ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு குளிருதுண்டு அவனோட கோட்டை கழட்டி கொடுக்குறான். அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு தெருவில் பாடிக்கிட்டு இருந்த ஒரு ரேடியோ பிரேக் ஆகி திடீர்னு ஒரு மியூசிக் படிக்குது. அதை பார்த்துக்கிட்டு அதை கவனிச்சுட்டு அவங்க போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு லேடி அங்கே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பையனும் போனை எடுத்து அதை வீடியோ பிடிக்கிறான். திடீர்னு அந்த மியூசிக்கும் நின்றுச்சு. அந்த லேடியும் திரும்பி பார்க்குறாங்க. கையில ஒரு கத்தி வச்சிருக்காங்க அந்த லேடி. அவங்க அதை பார்த்து திரும்பி ஓடுறாங்க. ஒரு குப்பத்தொட்டி பக்கத்துல ஒளிஞ்சுக்கிட்டு வெளியே பாக்குறாங்க. அந்த லேடி வேற எங்கேயோ போறாங்க. திடீர்னு மறுபடியும் அதே இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க ஒளிஞ்சிருக்க இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த பையனும் அந்த பொண்ணை இருக்க சொல்லிட்டு இவப்பட்டு தனியா போறான். இங்க வா, இங்க வந்து என்னப்படி டான்சிங் லேடி அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஓடுறான். அந்த லேடி அவன் பின்னாடியே ஓடுறாங்க. திடீர்னு அவனும் ஒரு தனியா ஒரு இடத்துக்கு வந்துட்டான். அங்க யாருமே இல்லை. அவன் போன்ல எடுத்து ஒரு சவுண்டு கேக்குது, மியூசிக் சவுண்டு கேக்குது. அது என்னன்னு எடுத்து பாக்குறான். அந்த லேடி அவன் பின்னாடி தான் நிக்கிறாங்க. அப்படியே அவனை பிடிச்சி கொண்டுறாங்க. அந்த பொண்ணும் தனியா ஒரு இடத்துல போய் ஒரு கார்ல போய் வந்துக்கிறா. அந்த பையனோட நம்பர்ல இருந்து இவளுக்கு போன் வருது. நான் உன் காலுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ எங்க இருக்க அப்படின்னு அவ கேக்குறா. திடீர்னு ஒரு மியூசிக் வர ஆரம்பிக்குது. இவள் அந்த மியூசிக் கிட்டே போன் வச்சிடறா. காருக்கு பின்னாடி அந்த லேடி தான் இருக்காங்க. அப்படியே அவளையும் பிடிச்சு கொண்டுறாங்க. ரெண்டு பொண்ணுங்க டான்ஸிங் லேடி மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. நீ மியூசிக் பிளே பண்ணலையா அப்படின்ட்டு கெய்ட்லின் கேட்கிறா. அதுக்கு லிண்டா சொல்றா, நீ முதல் பண்ணு, நான் அப்புறம் போடுறேன் அப்படின்னு அவ சொல்றா. கெய்ட்லினும் நல்லபடியா பெர்ஃபார்ம் பண்றா. லிண்டா வீடியோ பிடிக்கிறா. அவ பக்கத்துல ஒரு குப்பையில் லேடி வந்து நிக்கிறா. நீங்க இப்படி பண்ணாங்க, அவ ரொம்ப கோவமா இருக்கா அப்படின்னு அவ சொல்றா. யாரு டான்ஸிங் லேடி அவ சொல்ற அப்படின்னு லிண்டா கேக்குறா. ஆமா அவ்வளவுதான் அப்படின்னு அந்த குப்பையில் லேடியும் சொல்றா. அதெல்லாம் உண்மை இல்ல அப்படின்ட்டு லிண்டாவும் சொல்றான். கைட்லைன் நீ ஆரம்பி, நான் பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு கைட்லைன் ஆட சொல்றான். நான் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குப்பையில் லேடியும் சொல்லிட்டே போயிடுறா. லிண்டாமும் வீடியோ பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். கைட்லைன் ஆட ஆரம்பிச்சிட்டான். திடீர்னு மியூசிக் தானா பிளே ஆகுது. லிண்டாமும் என்னன்னு சைடு போனை திருப்பி பாக்குறா. திடீர்னு அவளும் பண்ணச்சிடுறா. கைட்லைனும் மியூசிக் என்ன பிளே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்க அவளை காணோம். மியூசிக்கை ஆஃப் பண்ணிட்டு போனை எடுத்து பாக்குறா. ஒரு லேடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவ பாக்குறா. அந்த லேடி டான்ஸ் ஆடிக்கிட்டு பின்னாடி திரும்பி பார்த்து லிண்டாவை வந்து கொலை பண்ணிடுறாங்க. அந்த வீடியோவை அந்த போன்ல கைட்லின்னு பாத்துக்கிட்டு இருக்கா. மறுபடியும் தானாவே மியூசிக் பிளே ஆகுது. அவ முன்னாடி அந்த லேடி வந்து டான்ஸ் ஆடுறாங்க. கையில ஒரு கத்தி வர வச்சிருக்காங்க. அந்த குப்பையோட லேடி பக்கத்துல வந்து என்ன தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, இனிமேல் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து கண்ணை மூடிக்கிட்டு சொல்றாங்க. கண்ணை திறந்து பார்க்குறாங்க. அந்த லேடியை காணோம். இதோட முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.